2 தான் ஆட போகிறோம். நீ பேச விட்டா தானே நீ பேசு. ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிராணி 2 தான் விளையாட போகிறோம். யோசிப்பீங்க கிராணி 1 ப்ளே பண்ணாமல் ஏன் கிராணி 2 ப்ளே பண்ணுறாங்க? அந்த வடசட்டி மூஞ்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. வடசட்டி மூஞ்சிலடா சொட்டை கிளவி. ஆமாம், காப்பி ரைட் வந்துடும். நான் வச்சு பெறுது சொட்டை. நான் கிளவி. கிளவி 1 நாள் 1. ஓகே கேஸ், இப்போ நான் தான் இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லாம் கைட்லாம் தர போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட்டு நான் உனக்கு ஒரு கைட் தரேன். அந்த டோரை திறந்துப்பேன். அதெல்லாம் தெரியும். மேலே போகணும் தானே. மேலே போகக்கூடாது. அப்புறம் டோர் அது தண்ணிக்குள்ள மட்டும் ஒரு காக்டபஸ் அப்போ ஏன்ட்ட கூட நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஸோ கேஸ், இப்போ 6 தான் விளையாட போகிறேன். மேலே போகுது. எவ்வளோ இதுவாக இருக்குது. ட்ராப்பில் வச்சுட்டு என்ன உட்காந்துட்டேன். போதும், வெயிட் பண்ணு, போட்டோம். கருப்பு கலர் வேறு ஆச்சுடா அது பார்க்கும்போது. அது கருப்பு கலர் தோல் போதும். உண்டக்கா ஆயம்மா நல்லா இருக்குல்ல. ஆயம்மா டக் டேப் குப்பையில் போடுங்க. அது ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஸ்டன் கன்னுடா. எங்கே அவன்ல ஸ்டன் கன் இருக்குல்ல. ஐயோ ஓடுறா, கிளம்பி போட்டுச்சு. ஸ்டன் கன் கிச்சன் வேற கேம்ஸ் வெளியில் பார்க்கணும். அங்கே தான்டா சொட்டை தெரியுது. அந்த ஸ்பைடர் அம்மன்ஸுக்கு போய் சாப்பாடு போகுது. சிரிக்கு மேடா. அது மாதிரி சொல்லுங்க. அது இப்போ சொல்ல ஏன் அது எப்போ சொன்னால் அது தானே தெரியும். ஆமா சொல்ல ட்ராப்பு சொட்டை மொட்டை 2 பேரும் சேர்ந்து மொட்டை ஹாக்கி ஸ்டிக்கில் கடப்பாறை க்ரோபார் காக்கா இப்போ 4-2 நம்ம இப்போ அது திராவிட பார்க்க சொட்டை மொட்டையை வந்துட்டானே. நீ அவன் பார்த்து அந்த கதை கூட்டிட்டு போல பின்னாடி வளர்றான். இந்த ரூம் இந்த ரூம்ல நம்மளுக்கு சேஃப்டா. ஏன்னா இந்த ரூம்ஸ்ல அவனா வர முடியாது. அங்கே கேசோலின் இருக்குல்ல. போச்சு செத்தேன். கிராணி வந்து கிராக்கிங் ஃப்ளோர் மொட்டையும் போகிறான். இதுக்குள்ள ஷார்ட் இருக்குடா. இதுக்குள்ள தான் இருக்கும். அது நம்மளுக்கு வெப்பன். ஐயோ வெப்பன் பேசாம ஈஸி மோடில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கேஸ். ஏன் ஈஸி மோடில் போய் வச்சுட்டு வரலாமா? ஓகே கேஸ், நம்ம ஈஸி மோடு மாற்றிடலாம். கேஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆமாம்
பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் மாற்றி வச்சுருக்கிறேன், ஸ்பீடாக வருதுங்க. ஆமாங்க. கேம்குள்ளே போனால் நீங்கள் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நார்மலாக அதை ஹார்ட் மோடில் போய்க்குவோம். நிமலுக்கு பிபி ஏறுனா இல்லை மெசேஜர் வச்சு இது பண்ணிருக்கான். ஒன்றும் இல்லைங்க, அது நல்லா இருக்குது. இதை வச்சு அந்த ஓவராக வைக்கக்கூடாதுலாம், வச்சா உங்கள் கை போயிடும். சரி கமெண்ட் கூட மசாஜ். ஆமாங்க, மசாஜ் பண்ணிகிட்டே கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண. பெட்டு வைப்ரேட் ஆகுதுடா, வேண்டாம் பெட்டு வைப்ரேட் ஆகுதுடா. நல்லா இருக்குடா, வரம்பே வைப்ரேட். என்ன இதில் கமெண்ட் கொடுத்துங்களா? நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் மேனுவல் யூ கேன் நவ் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். நம்மளுக்கு ஹெலிகாப்டர் வேணும். ஏய் மொட்டைன் ஐயோ அவன் எந்திரிச்சிருவான்டா. அவனோட கழுத்துல சாவி இருக்கும்டா. அவன் பெல் அடிச்சு அவன் போயிடுவான்டா. அவனுக்கு பெல் அடிச்சிச்சுடா. அலாரமே அலாரமாக வச்சுப்பாங்கடா. கிளாக்ல அலாரம் வச்சுருவான். ஓ கண்காணி இருந்தால் நல்லாயிருக்கும். அது காணும். ஆமாம், அந்த ரூம் அவனோட இதில் ஒரு சாவி இருக்கும்டா அவனோட கழுத்தில். அவன் இருக்கும். இரு சீக்கிரம் அவன் போட்டு தள்ளிட்டு எடுத்துடலாம். அவன் போட்டு தள்ளிட்டு இந்த கூட ஒன்றும் இல்லை. அவன் தொடக்க முடியாதுடா பின்னாடி. நல்லா இருக்குடா. மைக்ரோவேவ் வந்து இல்லை இந்த ரூம். நிற்கிறா. ஐயோ வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கேம் போட்டு சூப்பர். இப்போ இந்த இது கிளவி குளிர வைக்க போகிறேன் போய். என் வீட்டில் டப்பிங் கொடுத்துருப்பேன் கிளவிகள் அவனுக்குலாம். எந்த வீட்டில் கொடுக்க முடியல. ஆமாம், ஏன்னா இவன்கிட்ட வாய்ஸ் சேஞ்சர் இல்லை. வாய்ஸ் சேஞ்சரா? அப்படின்னா வாய்ஸ் சேஞ்சுனா வாய்ஸ் மாற்றி டிக்கையில் அடிச்சு. சீக்கிரம் இல்லாட்டி அதை எடுக்க முடியாதா? எடுத்துச்சா வேறு அந்த கிளவி அது மேலே படுத்துட்டா. அப்போ நான் எடுக்க சொன்னேன். தொடங்கி தெரியுதுடா, தப்பாயிரும். நவுந்தே சூப்பர். கிளம்பி வந்துட போகிறான்டா. கண்ட்ரி ஃப்ரூட்டு சொன்னல வந்துடுவான். எடுக்க முடியல, டச்சு போய் கிடக்குதுடா. கண்ட்ரி ஃப்ரூட் கண்ட்ரி ஃப்ரூட் நீ எவ்வளோ அப்படி பண்ணுவானே வடிவேல் இல்லை வசந்தமிழ் கேமிங். நினச்சேன் பிகேஎக்ஸ்ல தான் நான் பார்த்தேன். ஆனால் அவனை இப்போ பார்க்கறதில்ல. சாரி, அவரை வயசுக்கு மரியாதை கொடுக்கும். காலேஜ் செகண்ட் இயரா? அது எப்படி உனக்கு தெரியும்? இன்னும் அவரோட லைவ் ஸ்ட்ரீமில் சொல்லியிருக்காரு, பர்த்டே லைவில். செம்மையாக இருக்கிற அந்த மசாஜ் செம்மையாக இருக்குது. கையை இது மொட்டைன்னு தான் போட்டு தர போகிறேன். அவன் தான் கோக்கா, அவன் தான் கீ இருக்கேன். இறங்கி கூட பிரச்சனை இல்லை. இந்த கிராக்கிங் ஃபீல் இல்லாதனால கட்டிட்டான். இல்லை அவன் தூங்கிட்டான். அது கிளவி வருதுடா. எப்படி தூங்கு போட்டுலிடமா? எப்படி வந்துட்டான் பத்தியா? ஓகே, இப்போ நான் அந்த கன் இங்கே போட்டு எந்திரா. அவன் எப்படிடா எந்திரிப்பான்? எந்திரிப்பான். குழந்தை பார்க்க. ஆமாம், ஸ்டெராய்டான். அவனுக்கு 80 வயசு. அது ஆமாம், ஏற்கனவே டெட் பாடி. அவன் குழந்தை பிறக்க மாட்டேன். நம்ம போட் எஸ்கேப் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மேனுவல் தான் நமக்கு. ஹெலிகாப்டர் மேனுவல் இல்லைடா. ஹெலிகாப்டர் போட்டுக்கு எல்லாமே கிடச்சிச்சு நம்மகிட்ட. போட்டுக்கு இருக்குது, பார்த்து கக்கூஸில் இருக்குது. அப்படின்னா போட் எஸ்கேப் பண்ணிடலாமே. இப்போ நம்ம போட் கேஸ்லின் விழுந்தா? கேஸ்லின் இப்போ தானே பார்த்தோம். எங்கே? கிச்சன் கேபினட். கிளம்பி அவன் தூங்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு போல் தான் வேணும். பேட்லாக்கி அது எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியும். பேட்லாக்கின்னா என்ன? அந்த கேட் ப்ளூ கலர் அது இருக்கும். அது வந்து அந்த கேட் திறக்க இந்த வடிவில் இருக்கும்ல, அது திறக்க. போட் கீப்பர்னா மைக்ரோவேவ்குள்ளே தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்டங்குன்னு எடுத்துகிட்டு எங்கே போனோம்னா இந்த மேலே ஒரு ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்கும். அதை உடைக்கணும்.
அதுக்கு ஷார்ட்கன் வேணும்டா. ஷார்ட்கன் தேவை. நம்மளுக்கு என்ன வேணுமா, இன்னும் கட்டிங் பிளேட் இருந்தால் நமக்கு கட்டிங் பிளேட் இருந்தால் போகணும். அதுதான் இங்கே இருக்கிறது ஞாபகம். இப்போ என்ன பண்ணனா கிளம்பி என்ன பண்ணுறீங்களா, மீன் பார்க்கணுமா, மீன் கொடுக்கும் கிளம்பி டிக்கிலடி. அந்த மீட் சாப்பிட்டு எல்லாருமே செஞ்சுனா போட்ட மூவியா டிக்கேடி. சரி மசாஜ் இப்போ கமெண்ட் உனக்கு பயம் இல்லையா? ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ உனக்கு பயம் விட்டுச்சடா. ஏன்னா நீ தான் நான் ஆனால் நீ அப்பப்போ நான் செத்துருவேன். இது பேட்லக்கு இதுக்குள்ள எதுக்கும் இதுக்குள்ள இருக்கான்னு பார்த்தேன். இல்லை இல்லை இதுக்குள்ள இல்லை. உர்ரா நிமிலு நல்லா இருக்கும். ஹெலிகாப்டர் குப்பையில் போகிறேன் ஹெலிகாப்டருக்கு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ரென்ச்சை தேடலாம். இவன் கூட பேசுன நேரம் போனதே தெரியல. ரென்ச்சுன்னா ஸ்பேனர் தான் சொல்கிறேன். அது மூவ் ஆகுதா? இது செம்மையா இருக்குடா. இங்கே போய் காது நீ ஊனி இருக்கல. ஏய் நாங்கள் பேக்கில் பி டேய் நிம்மதி. ஏய் நிம்மதி சவுண்டு கம்மி பண்ணு. வீடியோவில் சவுண்டு வீடியோ. சாரி கைஸ். ஏய் சிவன் போ. இப்போ பார்த்தா நான் வேலை பண்ணுறேன். எனக்கு வந்து சாட்சி சண்டை அவனுக்கு அவனுக்கு அவனை வந்து ஒரு பொட்டிக்குள்ள நடத்தி வச்சுருக்கேன். அது எங்கே இருக்கும்? அது வந்து இங்கே பக்கத்து ரூம் வந்து மேலே அந்த அந்த குழந்தை டக் டேப்பாக தரேன்டா. வேணாண்டது டக் டேப் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் தெரியுமா? போட்டோட ஹேண்டில் வேணும். போட் ஹேண்டில் போட் ஸ்டேரிங் வச்சுருக்கேன். இப்போ 3 பொருள் 4 பொருள் கிடச்சிச்சு. போட்கி தான் போட்கி கக்கூஸ் இருக்குது. இதை வேணும். அது சேஃப்டினா இதுதான் அதுக்குள்ளே இருக்க மாட்டான்டா. அந்த சேஃப் இருந்ததுல ஒரு ரூமில் பார்த்தோம்ல அதுக்குள்ளே இருக்கா. கட்டிங் வீடே கிடச்சிச்சுடா. போடு பாரு. நான் விளாண்டுருக்கேன் பார்க்க முடியாது. கிளவி வந்துருவா. இங்கே பாரு சீக்கிரமா பாரு. அவளை போர்த்தல ஒரு கிளவி இல்லை வரவே இல்லை. இன்னும் 3 நிமிஷம் ஆகுதா? பத்தாவது மொட்டையும் போகிறான். அவன் ஒரு ரூபா நம்ம அடிக்கிறான். அவன் பாவம். அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவனை தான் நம்ம போட்டுட்டே இருக்கான் கிளவிலாம். இவ்வளோ கிளவி வந்துட்டு இருக்காடா. போட்டு நல்லா இருக்கு கைஸ். நோந்து உட்கார்றா. மூக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி பூவை எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம கக்கூஸில் பார்த்து வச்சு அந்த ஷூட்டிங் அதுதான் நமக்கு அது பண்ணணும். 2 பேருக்கு ஸ்லெண்டர் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கும். சார்ஜர் வச்சு அதில் பண்ணணும். போட் சூப்பரான போட்டு அப்போ பேட்லாக் அவன் வந்துடுவான்டா. அவன் ஹெட்கானில் 2 பேர் எனக்கு டெட் பாடி தான் இப்போ ஒரு அவன் கில் பண்ணி 1 நிமிஷம் தானே ஆகுது. 1 நிமிஷம் அவன் பானிடுவான். நிம்மதி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். நீ கமெண்ட்ரி கொடுக்கணுமா? உன் சேனல் நான் தான் விளாண்டுருக்கிறேன். எனக்கு பயமா இருக்கனால நீயே தான்டா கேட்ட. நான் அவுட்டே ஆகடா. இங்கே வாடுறா. டே 1 பண்ணிட்டுருக்கேன்.
எல்லாத்தையும் அடிச்சு போய் அசம்பிள் பண்ணாலே முடிஞ்சிடும். அவள் அப்படி தான் வந்து நானுமே விடுவான். டோர் வந்து வச்சுருக்கான்டா. அப்போ வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறா? அப்போ ஒன்று பண்ணலாம், அந்த கிரனேட் தூக்கி போட்டு தெரியலாமா? கிரனேடா? ஆமாம், கிரனேடு அதை வச்சு நம்ம போட்டு தெரியலாமா அந்த குட்டி சக்கரை? வேணாம் போட்டோன்னா அந்த ரெண்டுத்துக்கும் பிடிக்காதே. அந்த ரெண்டுத்தும் ஒரு கிரனேடர்லேயே போட்டு வாய் வைக்காத, வாய் வச்சே நடக்குது. இன்னொரு பேரலக்ஸி தான் வேணும், அது எதுக்கு வச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த குட்டி சாத்தாங்க ஒரு ரூமில் இருப்பாங்க. அதுக்கு அந்த மாட்டுக்கறி இந்த பீஸு பீஃப் இருக்குது, அவன் லெக் பீஸில் இருக்குது. வரம்பு ஒரு பாவமும் இல்லைடா, அவனை தானே நான் போட்டு தள்ளிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் டேய் நான் மெயின் பாயிண்ட் விட சுத்தல. அது மெயின் பாயிண்ட் டேமேஜ் இருக்கலாம் போயிட்டு இருக்கான். இந்த ஃபியூஸு இவன் மூலையில் போடுங்கடா, ஃபியூஸ் எடுத்து. கண்டிப்பாக கேட்கும். லோ பேட்டரியா? கேஸ் நம்ம 10% இந்த கேம் முடிக்கிறோம். இந்த மோட்டோனால பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஃபோனா அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரும். ஆமாம், 1.5 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மீட்டருக்கு போய் போட்டு ரெண்டு பேர் என்ன போடுறோம். இனிமேல் கம்பெனிடா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும். நீங்கள் 50 தான் ஏதாவது கோல், 50 ஏதாவது கோல். உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் எனக்கு 500 ரீச் ஆகணும். இப்போ 400 வரணும் தான் எனக்கு கோல். உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் 500 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மைக் வாங்கி வந்துடுவாங்க. மைக் குறையாது, என்கிட்ட மைக்கே இல்லை. வாங்கி தரேன் நாங்கள். குட்டிக்கிறா படிக்கிறேன்டா. போட்டுடுறா சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்னா அவ்வளோதான், ஒரு வேலையே இல்லை. நம்மளாம் போய் எல்லாத்தையும் கீழே அசம்பிள் பண்ணால் நான் இடையில வந்தால் அடி வாங்கிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பேட்லாக்கி எடுத்துட்டு போய் போட்டுருவோம். கண்ணில் வச்சுருந்தாக்கா கண்ணு வச்சு கண்ணு போயிடும். கண்ணு போயிடுதா? அவ்வளோதான், மசாஜே காசு. நிம்மல் பார்த்தீங்கன்னா நான் நிம்மல் எனக்கு இந்த சேனல் சேல் பண்ணுறேன். சேல் பண்ணுறதா? எப்படா? நீ தான் கமெண்ட்ரியே கொடுக்க மாட்டேறிய, பொழப்பில் லாஸ்ட்டுமே உட்காந்துருக்குற. உனக்காக நான் இந்த கேம் முடிச்சிட்டேன். கேமை இந்த கேமை விளாட்லாமான்னு கேட்டதுக்கு பயப்படுறான். சவுண்டு கேட்டாலும் எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மசாஜர் சவுண்டு கேட்குது. மசாஜர் சவுண்டு கேட்டுனா நம்ம வீடியோ இனிமேல் மசாஜர் சவுண்டு கேட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவனுக்கு நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறேன். அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறேன். நம்ம போட் கிட்ட பெட்ரோல் போட்டுட்டு கிளவிங்க போய் இதுக்கு அடுத்து நம்ம நாளைக்கு முடிஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணலாம். கிராணி ஒன்று கைஸ் நாளைக்கு முடிஞ்ச கிராணி ஒன்று நாளைக்கு நானே வரேன். ஓகே, நாளைக்கு நான் இவன் வீட்டுக்கு போகணும்னு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி என் வீட்டுக்கு வந்திருக்கிறான். நாளைக்கு நான் வீட்டுக்கு போகணும் ஐடியாவில் இருக்கேன். அவன் வீட்டுக்கு வந்தோன்னா நாங்கள் முடிஞ்சா ஹோம் நான் விளாகும் தானே போடுவேன். இந்த கைஸ் அடுத்த டிசம்பர் மட்டும் வந்துட்டோம். சிங்கப்பூர் போய் 15 இங்கே போடுறோம். ஆனால் அது ஏப்ரல் மாதம் அவ்வளோதான் எஸ்கேப் ஜானேஜ் ரொம்ப பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் करो, शेयर करो, फर्स्ट कमेंट करो, शेयर करो, सब्सक्राइब பண்ணுங்க. இருங்க வச்சு தன்யவாத், சுக்ரியா. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆலில் போட்டு உங்களோட ஃபேவரட் கேமை கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் போடுறோம். பாய் கைஸ், பாய்.